நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸலில் வந்து எப்படி வந்து நாம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து எக்ஸல் ஒர்க் புக்கில் நம்ம போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாம் எப்படி வந்து இதில் வந்து டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட் டேப் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்கள் ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அல்ஜேரியனில் நம்ம வச்சுருக்கோம், அதில் வந்து நம்மளுக்கு மாறுது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டில் வேணுமோ அந்த ஃபாண்ட்டில் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸு, ஃபாண்ட்டோடைய சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு, அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போல்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து போல்டாக மாறிடும். நெக்ஸ்ட் இட்டாலிக்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஒரு வேர்ட்ஸ் ஸ்டைலில் வந்து அது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் அண்டர்லைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு கீழே வந்து அண்டர்லைன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஃபார்மேட்டிங் பண்ணலாம். சப்போஸ் இந்த வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கலரிங் இருக்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபாண்ட் வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செல்லில் வந்து டாப் இடத்துல வந்து அந்த டெக்ஸ்ட் போய் நிற்கும். செகண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரலான பொசிஷனில் நிற்கும். தேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டமில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரைட் சைடு அலைன் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு அலைன் ஆகும். இல்லை சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் அலைன் ஆகும். இல்லை லெஃப்ட் சைடு கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அலைன் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு செல்லுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஒரு செல் வந்து இன்னொரு செல் கூட ஓவர்லேப் ஆயிருக்கு. இதை சப்போஸ் நம்ம வந்து தடுக்கணும், இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேப் டெக்ஸ்ட் மூலமா நம்ம ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் ஓவர்லேப் ஆகிறத தடுக்கலாம். இப்போ அந்த செல்லை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ரேப் ஆயிடுச்சு. அதாவது அதோடைய திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே அது ரேப் ஆயிடுச்சு. இல்லை சப்போஸ் இது வேண்டாம், இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலமுடைய மேலே போனீங்க அப்படின்னா டபுள் ஹெட்டட் ஆரோ வரும். ஸோ அது வந்த உடனே அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க இல்லை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த செல்லில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து அலைன்மெண்ட்டும் பார்த்துட்டோம், எப்படி வந்து டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்பரிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கஸ்டமர் அப்படிங்கிற ஷீட்டில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம நம்பரிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பரிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம், அந்த ட்ரா பாக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங் இப்படி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே இருக்க நம்ம எக்ஸாம்பிள் ஷீட்ஸில் வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேலரி அப்படிங்கிற ஷீட்டுக்குள்ளே போகிறோம். இந்த சேலரி அப்படிங்கிற ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 அப்படின்னு இருக்குது. இது வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சேலரி, அதாவது வந்து அமௌண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து கரன்சியில் வந்து நம்ம எப்படி வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கரன்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ருப்பியோட கரன்சி போட்டு உங்களுக்கு கரன்சி ஃபார்மேட்லேயே வந்து அந்த நம்பர் வந்து மாறிடுச்சு. சப்போஸ் இது இந்தியன் இல்லாமல் வேறு ஏதாவது கண்ட்ரியோட கரன்சியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே வந்து ஒரு அக்கௌண்டிங் நம்பர் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் இந்தியாவா, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸா, யூரோவா, சைனீஸா, அந்த மாதிரி எதில் மாற்றணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்ட்ரியோட கரன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சேலரியில் எப்படி நம்பரிங் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு கரன்சி ஃபார்மேட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து டேட்டில் வந்து டேட்டு, மந்த்து, இயரை வந்து நம்ம வந்து ஒரு செப்பரேட்டர் மூலமாக, அதாவது டேஷோ இல்லை ஹைஃபனோ அதை வச்சு தான் நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம். ஆனால் இதை வந்து எப்படி எக்ஸல் ஷீட்டில் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஜென்ரல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் வந்து டேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த டேட் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதில் ஷார்ட் டேட்னு ஒன்று இருக்கும், லாங் டேட்னு ஒன்று இருக்கும். ஷார்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்கும். லாங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜனவரினா JAN அப்படின்னு அதோட ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். அந்த மந்தோடைய நேமோடைய ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாங் டேட்டோ இல்லை ஷார்ட் டேட்டோ கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இல்லை உங்கள் டேட்டாவில் எந்தெந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ லாகின் டைம், இப்போ டைமை எப்படி நம்ம நம்பரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டைம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் இருக்கிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் இருக்கிறது செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கோலன் மூலமா நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலில் வந்து நம்பரிங், அப்புறம் எப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், அப்புறம் வந்து எப்படி செல்லுக்குள்ளே வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.